ஊழலுக்கு எதிராக ஆரம்பத்தில் வேகமாக செயல்பட்ட புதிய அரசு தற்போது மெத்தனமாகவும் மெதுவாகவும் செயல்படுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். பாமக சார்பில் 2026-27 ஆண்டு நிழல் நிதிநிலை அறிக்கையை சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் விடுதியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நடுவர் மன்றத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் மதிக்காத கர்நாடக அரசிடம் முதலமைச்சர் நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்த தேவையில்லை என கூறினார். தொடர்ந்து பேசிய அன்புமணி, காவிரி விவகாரத்தை சட்டப்படி மட்டுமே தமிழக அரசு அணுக வேண்டும் என வலியுறுத்தினார். 72, 73 3 டேம் கர்நாடகா கட்டிட்டாங்க. அப்பயும் திமுக இருந்தது. இறுதி தீர்ப்பு வந்தப்போ திமுக இருந்தது. அப்போ எல்லாமே நம்ம இழந்திருக்கிறோம். இது இல்லாமல் கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றம் இந்த மனு ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க. அதையும் சரியான முறையில் வாதாடல. இன்னும் பண்ணியிருந்திருக்கலாம். எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கு. அதனாலும் அப்படியே விட்டுட்டாங்க. அதனால இது சட்ட ரீதியிலே அணுக வேண்டும் இந்த பிரச்சனையை. கர்நாடகா என்ன சொன்னாலும் அதை நம்பக்கூடாது. பேச்சுவார்த்தைன்னு எதுவும் இருக்கக்கூடாது. கர்நாடகா மேகதாது அணை கட்டுவதற்கு முன்பே இந்த நிலைனா, அந்த டேம் கட்டிட்டாங்கன்னா அதையும் தடுத்து நிறுத்திட்டு சுத்தமா தண்ணி இல்லைன்னு சொன்னாங்கன்னா எங்க போவீங்க நீங்க? ஒரு அரசு, கர்நாடக அரசு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பையும் மதிக்கல, நடுவர் மன்றம் தீர்ப்பையும் மதிக்கல, டெல்லியில அங்க அதிகாரிகள் சொன்னதும் மதிக்கல. இவங்க கிட்ட எதுக்கு நம்ம பேசணும்?